தமிழகத்தோட தெற்கு பகுதியில ஒரு சக்தி வாய்ந்த கிராம தெய்வம் இருக்கு. அவர் பெயர் சுடலைமாடன். சுடுகாட்டை பாதுகாக்கிற தெய்வம்னும், தீய சக்திகளை அழிக்கிற தெய்வம்னும், கிராமத்தை இரவு நேரங்கள்ல சுற்றி பாதுகாக்கிற சக்தின்னும் இப்போதான் சொல்ல போற கதை சுடலைமாடனோட திகில் கதை. பார்க்கலாம் வாங்க. புராண கதைப்படி ஒரு காலத்துல சுடுகாட்டுல பல தீய ஆவிகள் சுத்தி திரிஞ்சுச்சு. அவையெல்லாம் மனுஷனுக்கு தீங்கு செஞ்சது. அப்போ சிவபெருமான் அவை எல்லாத்தையும் கட்டுப்படுத்த ஒரு சக்தியை உருவாக்குனாரு. அவர்தான் சுடலை மாடன். சுடலைன்னா சுடுகாடு, மாடன்னா வீரமான காவல் தெய்வம்னு அர்த்தம். சிவபெருமான் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாரு. சுடுகாட்டையும் கிராமத்தையும் நீ தான் பாதுகாக்கணும்னு பொறுப்பு கொடுத்தாரு. அதுக்கு பிறகுதான் சுடலைமாடன் கிராம எல்லைகள்ல ஒரு காவல் தெய்வமா வழிபடப்பட்டாரு. இப்போ நம்ம பார்க்க போற கதை 2003 திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமத்துல நடந்த ஒரு பழமையான கதை. சுடலைமாடர் கோயில் அங்க இருந்துச்சு. ஒரு பழைய கோயில். அந்த கோயில் கிட்ட ஒரு பெரிய சுடுகாடு. கிராம மக்கள் ஒரு விஷயத்தை எப்பவும் சொன்னாங்க, நள்ளிரவுக்கு மேல அந்த பக்கம் போக கூடாதுன்ட்டு. ஒரு நாள் நகரத்துல இருந்து 2 நண்பர்கள் அந்த கிராமத்துக்கு வந்தாங்க. அவங்க பேரு கார்த்தி, விக்னேஷ். கிராமத்துல சுடலைமாடன் பத்திய கதையெல்லாம் கேட்டு அவங்க சிரிச்சாங்க. இதெல்லாம் பழைய மூட நம்பிக்கைன்னு கார்த்தி சொன்னான். அவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க, நம்ம அந்த கோவிலுக்கு நள்ளிரவுக்கு மேல போய் பார்க்கணும்னுட்டு. அந்த நாள் நள்ளிரவுக்கு மேல 2 பேரும் டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு சுடலைமாடன் கோயில் பக்கம் போனாங்க. அன்னைக்கு அந்த கோயில் பக்கம் ரொம்ப வித்தியாசமான உணர்வை உணர்ந்தாங்க. காத்து பலமா வீசுச்சு. நாயெல்லாம் தூரத்துல அலறுச்சு. சுடுகாட்டுல நெருப்பு ஒளி தெரிஞ்சிச்சு. விக்னேஷ் மெதுவா சொன்னா, ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னுட்டு. திடீர்னு கோவில் மணியெல்லாம் காத்துல அடிக்க ஆரம்பிச்சது. ஆனா அங்க யாருமே இல்லை. 2 பேரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அந்த நேரத்துல கோயில் பின்னாடி பக்கத்துல இருந்து ஒரு காலடி சத்தம் கேட்டுச்சு. விக்னேஷ் டார்ச் ஒளிய அந்த பக்கம் திருப்பினான். ஒரு நொடியில ஒரு பெரிய நிழல் தெரிஞ்சது. மனுஷனை விட ஒரு உயரமான உருவம், கையில திரிசூலம். அந்த உருவத்தோட கண்ணுல சிவப்பு தீ போல ஒளிர்ந்துச்சு. 2 பேரும் பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா கார்த்தி ஓடி பின்னால விழுந்துட்டான். அவன் எழுந்து பார்க்கும்போது அவன் முன்னாடி ஒரு உருவம் நின்னுச்சு. அந்த உருவம் கார்த்திய தாக்கல. அதுக்கு பதிலா சுடுகாட்டுல இருந்து வந்த ஒரு கருப்பு நிழலை நோக்கி அந்த உருவம் திரும்புச்சு. அந்த 2 உருவங்களும் ஒரு சில நொடி ஒருத்தர் பார்த்தாங்க. பின்னாடி அந்த கருப்பு நிழல் திடீர்னு மறைஞ்சு போச்சு. காலையில கிராம மக்கள் எல்லாம் அதிர்ச்சியா இருந்தாங்க. கார்த்தி கோயிலுக்கு பக்கத்துல மயங்கி கிடந்தான். 2 நண்பர்களும் கிராமத்துக்கு ஓடி வந்தாங்க. கார்த்தி கண்ணை திறந்து சொன்னா, நம்மளை யாரோ காப்பாத்துனாங்கடா. கிராமத்துல இருந்த ஒரு முதியவர் சொன்னாரு, அது பேர் சுடலைமாடன். சுடலைமாடன் கோவமான தெய்வம்தான். ஆனா அவர் கிராமத்தை காப்பாத்துறவரு. தீய சக்திகள் வந்தா அதையெல்லாம் விரட்டி அடிக்கிறவர்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த 2 நண்பர்களும் ஒவ்வொரு வருஷமும் அந்த கோயிலுக்கு வந்து பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க ஒரு விஷயத்த உணர்ந்தாங்க. நம்பிக்கை கூட இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த இடத்துக்குன்னு கொடுக்க வேண்டிய மரியாதைய கண்டிப்பா கொடுக்கணும். அந்த கோவிலுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய அவங்க 2 பேரும் கொடுக்கல. இப்ப அந்த விஷயத்த உணர்ந்தாங்க. இன்னைக்கும் அந்த கிராமத்துல நள்ளிரவுல சில நேரங்கள்ல கோவில் மணி தானா அடிக்கும். இன்னைக்கும் நள்ளிரவுல சுடலைமாடன் சுடுகாட்டை சுத்தியும் கிராமத்தை சுத்தியும் காவல் தெய்வமா வலம் வராரு. கிராமத்து எல்லையை பாதுகாக்கிறாரு. தீய சக்திகளை அழிக்கிறாரு. சுடுகாட்டை பாதுகாக்கும் கோவில் தெய்வம்னும் சிவபெருமானோட வீர சேவகர்களும் சுடலைமாடன்னா எல்லா மக்களும் கருதுறாங்க. வருஷத்துல ஒரு முறை கோயில் திருவிழா நடத்துறாங்க. இரவு நேர பூஜையும் செய்வாங்க. கரகம், வில்லுப்பாட்டு, கோயில் ஊர்வலம்னு எல்லா பாரம்பரிய நிகழ்ச்சிகளும் நடக்கும். சுடலைமாடன் சுடுகாட்டை காப்பாத்துற தெய்வம். அவர் சுடுகாட்டை சுத்தில இருக்க தீய சக்திய கட்டுப்படுத்துறவர். மக்கள் யாராவது அந்த பக்கம் வந்தா அந்த மக்களை அந்த தீய சக்திகள்ல இருந்து அவர் காப்பாத்துவாரு. கிராமத்தையும் சுடுகாட்டையும் இன்னைக்கும் சுத்தி அவர் வலம் வந்து தீய சக்திகளை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு.
சுடலை மாடன் ஒரு காவல் தெய்வம்னு இன்னைக்கும் ஒரு கதை இருக்கு. அது எல்லாரும் ஒரு புராண கதைன்னு சொல்ல மாட்டாங்க. அது உண்மை கதைன்னு தான் சொல்லுவாங்க. அதை உணர்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சுடலை மாடனை பத்தி ஒரு கிராமத்துல வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியாவும் நடத்துவாங்க. இல்ல மக்களுக்கு ஒரு கதை மாதிரியும் சொல்லுவாங்க. அதை நிறைய பேர் இன்னும் நம்புவாங்க. இதுல கிராமத்துல பூஜை செய்யறவங்களும் இருக்காங்க. சுடுகாட்டுல நள்ளிரவு பூஜையும் செய்வாங்க. அந்த இடத்துல சில மந்திரங்கள், அப்புறம் இந்த தீ மிதிக்கிறது, அந்த மாதிரி பறை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும். இதை உண்மையாவே ரொம்ப உண்மையை கருதி இந்த நிகழ்ச்சிகள் நடத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சுடலை மாடனை தெய்வமா குலதெய்வமா நினைச்சு வழிபடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க.